ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகர். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் ஜித்து ஜோசப் அவரோட டைரக்ஷனில் மோகன்லால் அவரோட பர்ஃபார்மன்ஸில் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க மலையாள படமான திருஷ்யம் 3. திருஷ்யம் 1, 2 இந்த 2 படங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸும் ஆனிச்சும் கூட. ஸோ இந்த ஃப்ரான்சைஸில் 3ஆவதா ஒரு பார்ட் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த படத்தை உடனே பார்க்கணும் அப்படிங்கிற மாரி நான் ட்ரை பண்ணேன். பட் இப்போ தான் அந்த படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் எதிர்பார்ப்போட போய் பார்த்த திருஷ்யம் 3 நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி முதல் 2 பாகங்களோட கண்டினியூட்டியாக சில வருஷங்கள் கழிச்சு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. மோகன்லால் 2வது பார்ட்டில் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை படமாக எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அதை படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கும். பேரலாக தன்னோட பொண்ணுக்கு வரன் தேடிட்டு இருப்பாரு. எப்படியாவது சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அவரோட பொண்ணுக்கு வர வரன்கள் எல்லாம் யாரோ ஒருத்தவங்களால சூழ்ச்சி பண்ணி தடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் ஓல்டு வருண் மர்டர் கேஸை ஒரு ஜேர்னலிஸ்ட் திரும்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மூலம் டிஆர்பி அடையலாம் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மோகன்லால் அவரோட பழைய ப்ராப்ளம் மறுபடியும் அவரையும் அவரோட ஃபேமிலியும் தொடர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் திருஷ்யம் 3. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக எனக்கு பட்டது மோகன்லால் அவரோட பர்ஃபார்மன்ஸ். சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஜார்ஜ் குட்டி அப்படிங்கிற கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் காட்டியிருந்தாரு. ஒரு கில்ட்டோட ஒரு ஆள் ரொம்ப வருஷம் இருந்தா எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத அவரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரை தவிர படத்தில் நடித்த எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ராமாவாக தான் போகுது. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஸ்டோரி எங்கே இருந்துச்சோ அதே லெவலில் தான் இன்ட்ரோல் வரைக்குமே இருக்குது. இன்ட்ரோல் பிஃபோர் அடுத்தடுத்து ரிவீல் ஆகிற சில விஷயங்கள் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக போகிற ட்ராமா மாரி தான் எனக்கு ஃபீல் உருவாக்குனுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது அடுத்தடுத்து சுவாரஸ்யமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்கெல்லாம் நல்லா பயங்கரமாக பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க. சில ட்விஸ்ட்டுன்னு இவங்க ரிவீல் பண்ணுற விஷயங்களும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரீச் ஆகலை. காரணம் திருஷ்யம் 1 பயங்கர பரபரப்பாக ப்ரெசென்ட் பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ண படம். திருஷ்யம் 2 திருஷ்யம் 1க்கு ஈக்குவலாக இல்லாட்டியும் செகண்ட் ஹாஃபில் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காத லெவலில் ட்விஸ்ட்டை கொண்டு வந்து கிளைமேக்ஸ்லலாம் அல்டிமேட்டாக ட்விஸ்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. பட் இந்த படத்தில் இவங்க செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் ரெடி பண்ணியிருந்த விஷயங்கள் நல்லா தான் இருந்துச்சு. பட் நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ், இந்த படத்தோட டெக்னிக் விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே திருஷ்யம் 1ல் இவங்க ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டாங்க. திருஷ்யம் 2ல் அதை முடிஞ்ச அளவு ரீச் பண்ணி சக்ஸஸ் பண்ணாங்க. பட் திருஷ்யம் 3ல் அதை ரீச் பண்ண முடியாமல் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இது ஒரு நார்மலான கிரைம் த்ரில்லர் ட்ராமாவா திருஷ்யம் பிரான்சைஸில் இல்லாத ஒரு படமாக இது ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருக்கும். பட் திருஷ்யம் அப்படிங்கிறது ஒரு பிராண்டாக செட் பண்ணி நமக்கு ஒரு ஓவர் ஹைப்பை ஆல்ரெடி செட் பண்ணுறதுனால இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே அந்த அளவு சுவாரஸ்யமாக இருக்கிற மாரி ஃபீலை உருவாக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிலோ ஆவரேஜ் படம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. திருஷ்யம் 3 படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. இன்னொரு வீடியோவில் அடுத்த படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.